பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கு எபிசோட்ல சரவணனுக்கு பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு ஆயிடுவாரு. செந்திலுக்கு கால் பண்ணி சரவணன் கூப்பிட்டதும் செந்தில் ஓடி வருவாரு. அவர்கிட்ட எனக்கு எதுவுமே பண்ண முடியலடா, எல்லார் மேலேயும் கோவப்படுறேன், எதுக்கு எடுத்தாலும் எரிச்சலா வருது, சூசைட் பண்ணி செத்து போயிடலான் இருக்கு, வாழவே பிடிக்கலடா, என்னைய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறியான்னு அவரே கேட்பாரு. அதை கேட்ட செந்தில் ரொம்ப வருத்தப்படுவாரு. கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவாரு. டாக்டரும் மெடிசின் கொடுப்பாங்க. கொஞ்ச நாள் சரவணன் கூட யாராச்சும் இருங்க, பக்கத்துலயே இருந்து பாத்துக்கோங்க, வெறும் மாத்திரையினால மட்டும் குணப்படுத்த முடியாதுன்னு டாக்டர் சொல்லிடுவாரு. சரவணனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதையும் அவருக்கு உடம்புக்கு முடியலைங்கிறதையும் கதிர்கிட்ட செந்தில் சொல்லுவாரு. எல்லா நேரமும் எல்லா விஷயத்திலையும் அண்ணே நம்ம கூட தானே இருந்திருக்கு, இப்போ அண்ணே கூட நாம இருக்கிறது தான் சரி அப்படின்னு சொன்னதும் கதிரும் டிராவல்ஸை அவர் ஃப்ரெண்டை பார்த்துக்க சொல்லிட்டு செந்தில் கூடவே கடைக்கு கிளம்பிடுவாரு. சரவணன் அங்கதான் இருப்பாரு. பாண்டியன் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம், அப்பா எப்படி எடுத்துக்குவாங்க, எப்படி புரிஞ்சுக்குவாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செந்திலும் கதிரும் அந்த விஷயத்த பாண்டியன் கிட்ட இருந்து மறைச்சிருவாங்க. கடையெல்லாம் அடைச்சதும் பாண்டியனும் சரவணனும் வீட்டுக்கு போய் இறங்குவாங்க. எதிர்த்த வீட்டில் கல்யாண வேலையெல்லாம் தடப்படலாம் நடந்துக்கிட்டு இருக்கும். விடிஞ்சா கல்யாணம், லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. அங்க பழனி வெளியில நின்று பேசிக்கிட்டு இருப்பாரு. வண்டியில இருந்து இறங்கின உடனே பாண்டியன் உள்ள கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு சரவணனை. ஆனா சரவணன் எதிர்த்த வீட்டையே வெறிச்சு வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அங்க பழனி யார் கூடயும் நின்று பேசிக்கிட்டு இருப்பாரு. பழனி வேகமா வருவாரு. நேத்திக்கு சரவணன் நம்ம கூட ஏதோ பேசணும்னு சொன்னானே, நாம தானே வேலையா கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்து, என்னப்பா சரவணா அங்கேயே வெறிச்சு வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க, என்னன்னு கேட்டு பக்கத்துல வருவாரு. மாமா உனக்கு அறிவே கிடையாதா, எத்தனை தடவை சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேங்கிற, இந்த கல்யாணமே நடக்க கூடாது அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ திரும்ப திரும்ப இந்த கல்யாண வேலையவே இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு பயங்கரமா கத்துவாரு. அங்க கூட்டமா எதிர்த்த வீட்டுல எல்லாருமே கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. பாண்டியனுக்கே சங்கடமா இருக்கும். வார சரவணா வீட்டுக்குள்ள, உனக்கு என்னடா ஆச்சு, உள்ள வா நீ முதல்ல அப்படின்னு சரவணன் தான் இழுத்துட்டு போவாரு. ஆனா சரவணன் வரமாட்டாரு. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது. இதுதாங்க நல்லவங்களுக்கு காலமே கிடையாது. பொய் சொன்ன தங்கமயிலு வேலைக்கு போய்கிட்டு குழந்தைய பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனியா முடிவெடுத்து அவங்க பாட்டுக்கு சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப சுடருக்கும் கல்யாணம் ஆக போகுது. அப்ப அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. கடைசியில ரொம்ப நேர்மையா நாணயமா நடந்துகிட்ட சரவணனோட கதி பைத்தியம் பிடிச்சு அலையிறதுதான். அதுதான் ரொம்ப நேர்மையா, நாமளும் நேர்மையா மத்தவங்களும் நேர்மையா இருக்கணும்னு எதிர்பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கறத ரொம்ப அழகா எடுத்து காட்டியிருப்பாங்க இந்த சீரியல்ல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாண்டியனும் கோமதியும் தான். அஞ்சலியை பிடிக்கும் தெரிஞ்சும் சரவணனோட சேர்த்து வைக்காம, உனக்கு குழந்தை வரப்போறது சரவணா, இதெல்லாம் நல்லா இல்ல, ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், உன் குழந்தைய யார் வளர்ப்பா, இதையே காரணம் காட்டி 2 பேரையும் பிரிச்சு வச்சுட்டாங்க. மயிலு கூட நீ சேர்ந்து வாழுன்னு யாருமே சொல்லல சரவணான்னு இதையே கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்த அவங்க அஞ்சலி கூட சேர்த்து வச்சிருந்தா சரவணனுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அஞ்சலியும் நல்லா இருந்திருப்பாங்க. பாக்கியத்துக்கும் பாடம் புகட்டின மாதிரி இருக்கும். நாம பண்ணின தப்புனாலதான் நம்ம பொண்ணு வாழா வெட்டியா நம்ம வீட்டுல வந்து இருக்கான்னு அப்பவாது பாக்கியத்துக்கு மண்டையில உரைக்கும். பாக்கியம் மட்டும் சொல்லி கொடுக்காம சும்மா இருந்திருந்தா நம்ம மயிலு மக்கு முதலையே உண்மையை கக்கி இருக்கும். என்னமோ போங்க, சரவணனை அழ வச்சு சோகமா காட்டும்போது நம்மளுக்கு அழுக வருதோ இல்லையோ, இப்படி ஒரு நல்ல கேரக்டரை அழிச்சிட்டாங்களேன்னு தோணுது. நீ உன் பேச்சை தவிர யார் பேச்சையும் கேட்காத சரவணான்னு சொல்ல தோணுதுங்க. எப்படியும் குமாருக்கும் சுடருக்கும் கல்யாணம் நடக்க போறதில்ல. குமாருக்கு அரசி தான் பொருத்தமானவங்கன்னு பார்த்தாலும் இந்த சீரியல் போற போக்க பார்த்தா கடைசி வரையிலும் குமாருக்கு கல்யாணமே ஆகாது போல.